தேதி? இந்த இயர் எந்த இயரு? தேதி 26, இயர் 26. இன்னைக்கு ஜனவரியில 26 எத்தனை நாள்? இப்போ மூணுமே இப்போ சேமா வந்திருக்கா இதுல? இப்போ எப்பயாவது இப்படி சேமா வருமாப்பா? வராது. இது வந்திருக்கிறது நமக்கு என்ன பெரிய வியப்பு தான். ஓகேவா? நேற்று என்ன தேதி? 25/1 26. இன்னைக்கு எப்படி இருக்கு? 26/1/2026. இது வந்து என்னது? முக்கியமானது. ஓகேவாமா? With courtesy to my country and all my people, I pledge my devotion and the well-being alone life my happiness. Good morning to everyone present here. Today we all have gathered to celebrate the 77th Republic Day of India. This is a very proud moment for each one of us. On 26 January 1950, our constitution came into force and India became a sovereign, democratic and republic nation. This day reminds us of the struggles and sacrifice of our great leaders like Dr. B.R. Ambedkar, Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Sardar Patel and many more. But along with rights, it also gives us duties that we must follow to make our nation better. As responsible citizens, we must contribute to the progress of our country by being disciplined, educated, honest and united. Let us promise today that we will respect our nation, follow our constitution and always work for peace and development. On this special association, let us salute our soldiers who protect our country day and night. Finally, I would like to wish you all very happy Republic Day. Thank you. கொடி மூவர்ணத்தில் ஜொலிக்கும் மூவர்ணக் கொடி, சுதந்திர காற்றில் சுகமாய் அசையும் கொடி, விடியலை தந்த நமது கொடி, தியாகத்தை காட்டிடும் காவி நிறம், அமைதியை காட்டிடும் வெண்மை நிறம்,
பசுமையை காட்டிடும் பச்சை நிறம், தர்மத்தை காக்குமே அசோக சக்கரம். சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளையும் வீரர்களையும் போற்றிடுவோம். மூவர் கொடியை ஏற்றி முதல் வணக்கம் செலுத்திடுவோம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பேர் சிவானி. மக்களாட்சி மணந்த தினம், மன்னராட்சி ஒளிந்த தினம், அடிமை வாழ்வு அகன்ற தினம், குடிகள் வாழ்ந்து உயர்ந்த தினம், உரிமைகள் யாவும் பெற்ற தினம். தேங்க்யூ. பாரதம் எங்கள் ஜனன பூமியா, நேரிதழ் கொண்டோ கொண்டோ பாரதம் எங்கள் ஜனன பூமியா, நேரிதழ் கொண்டோ நேரிதழ் கொண்டோ தென்ற நடனம் தேர்ந்ததி நாடு, மன்றல் மிகுந்த மலமிகு நாடு. தென்ற நடனம் தேர்ந்ததி நாடு, மன்றல் மிகுந்த மலமிகு நாடு. கலகலவென்று காணமிட்டோடும் பல நதி பாயுது பல நதி பாயுது நேரிதழ் கொண்டோ நேரிதனும் கம்பனும் வலுவனும் காவியங்கள் படைத்ததி நாடு. காளிதாசனும் கம்பனும் வலுவனும் காவியங்கள் படைத்ததி நாடு. இது எங்கள் பூமி, இது எங்கள் நாடு, இது எங்கள் பூமி, இது எங்கள் நாடு. சரணம் இதனையே செய்திடுவோம். நேரிதழ் கொண்டோ நேரிதழ் கொண்டோ பாரதம் எங்கள் ஜனன பூமியா, நேரிதழ் கொண்டோ நேரிதழ் கொண்டோ. ஆட்சி முடிந்தது, மக்களாட்சி மலர்ந்த தினம் நம் குடியரசு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசு என்றால் மக்களாட்சி என்று வரும்படி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்யும் முறையே குடியரசு ஆட்சி முறையாகும். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்து இந்தியா விடுதலை பெற்ற பின்பு இந்தியா அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பு தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். இவரே இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இது இந்திய மக்களாட்சியை குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டது. இதன் பின் 1950ஆம் ஆண்டு முதல் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினம் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களையும் தலைவர்களையும் போற்றும் நாளாக அமைந்துள்ளது. குடியரசு தினத்தன்று அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்படும். உலகில் உள்ள மிகப்பெரிய குடியரசு நாட்டில் குடிமக்களாக வாழ நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாட்டையே மறந்து அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டாடும் தேசிய விழாவாகும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர், பிரின்சிபல் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், என்னை இங்கு அழைத்து கௌரவம் செய்த நண்பர் பார்த்தசாரதி அவர்கள், பள்ளியின் அலுவலக உதவியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் ஆரம்பத்திலிருந்து இந்த திருக்குறள், உறுதிமொழி, பிள்ளைய பேசுறது எல்லாம் கேட்டேன். மிக அற்புதமா இருந்தது. அதற்கு அந்த அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கைதட்டல் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல ஒவ்வொரு மாணவனுமே இந்த மைக் முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு கத்துக்கணும். இங்க வந்து நிக்கிறது இருக்குல்ல,
இது வந்து வெளியில இருந்து எவ்வளவோ பேசலாம், இங்க வந்து நின்னாதான் அதனுடைய இது தெரியும் நமக்கு. அந்த நடுக்கம் இதெல்லாம் நான்லாம் முதல்ல ஏறுறதுக்கே பயப்படுவேன் மேடைனாலே. இங்க வந்து பார்த்தா சின்னஞ்சிறு பிள்ளைங்க ரொம்ப அழகா அருமையா பேசுறாங்க. அதற்கு முயற்சி எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டலை கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னைக்கு நான் பேச வேண்டியது எல்லாமே மாணவர்கள் பூரா பேசிட்டீங்க. இந்த இங்க நிக்கிறாங்கல்ல ஒரு 5 தலைவர்கள் பாத்தீங்கல்ல, அதுல நடுவுல நிக்கிறது யாரு? பாரத மாதா. அது மட்டும் நான் சொல்லிட்டேன். மீதி இருக்கிறவருடைய தலைவர்களை பேர யாராவது ஒரு ஆள் வந்து முன்னாடி சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல நிக்கிறவர் யாராவது ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்லலாம். அப்படியே ரெண்டு சொல்லு. காந்தி தாத்தா. வெரி குட். அடுத்து வெரி குட். அடுத்து போட்டு மிக அற்புதமா இருந்தது. அதுல பாரதியாரும் வேலு நாச்சியாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி தான். அடுத்து நீங்க உறுதிமொழியில சொன்னீங்கல்ல, நாங்க வந்து பெரியவர்கள் சொல்றதெல்லாம் கேட்போம். எல்லாம் கேட்டியா? நான் சொல்ல வேண்டியது ஒரு சில வார்த்தைகள் தான். நமக்கு முக்கியமானவங்க யாருன்னா நம்முடைய பெற்றோர்கள், அடுத்து நமது ஆசிரியர்கள். அவங்க சொல்றத கேட்டாலே உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அடுத்து இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. டெலிவிஷன், நம்ம செல்லு, இதில் பயன்படுத்துறத குறைச்சிக்கணும். செய்வீங்களா? சத்தத்தையே காணுமே. ஏன்னா பிறந்த குழந்தை வெளியில வந்தவனே கையில் செல்லு தான் கேட்குது. சாப்பிடணும்னா செல்லு. அதனுடைய இதனால என்ன ஆகுதுன்னா புத்தகம் படிக்கிறது குறைஞ்சு போயிடும். புத்தகம் படிக்கிறது என்னது, அதான் நமக்கு அறிவை வளர்க்கும். செல்லு பார்க்கறது, டிவி பார்க்கறது கண்ணை தான் கெடுக்கும். அதனால நமக்கு நிறைய கெடுதல்கள் இருக்கு. எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன பேப்பரு கடையில் போய் மிச்சர் வாங்குற, பட்டாணி வாங்குறேன்னா அதில் ஒரு பேப்பர் இருக்கும், கொடுப்பாங்கல்ல பேப்பரில், அதை வாசித்து பார்க்கணும். அப்புறம் இங்கே ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிட்டேன்னா தமிழுக்கு முக்கியம் கொடுக்கணும். அதற்கு நீ என்ன பண்ணணும்னா சிறுவர் மலர் இருக்குது, நிறைய சின்ன சின்ன காமிக்ஸ் புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு பேனர் பார்க்குற கல்யாண வீடு, அதை என்ன பண்ணணும், வாசித்து பார்க்கணும். அதில் என்ன எழுதிருக்குன்னு முழுசாக வாசிக்க தெரியுமா எல்லாருக்கும்? தமிழில் யார் நல்லா வாசிப்பீங்களா எல்லாரும்? இங்கிலீஷு ஏற்கனவே நல்லா பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். தமிழும் வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அடுத்து இன்னைக்கு மழைனால நிறையா பிள்ளைங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீ கலந்துக்கணும். அடுத்து இங்கே பின்னாடி நிற்கிறாங்கல்ல, இவங்க மட்டும்தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் வரக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரும் எல்லா இதுலேயும் கலந்துக்கணும். அடுத்த தடவை மீட்டிங் நடந்ததுன்னா இந்த மீட்டிங்லாம் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு பேரண்ட்ஸுக்கு என்ன அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு இன்றைக்கி வந்திருக்கு, எல்லாரும் முன்னாடியும் நல்லா பேசுது அப்படிங்கிறத அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு அதான் நல்லது. அடுத்து நீ 5 முடித்து 6வது வகுப்பு வேறு பள்ளிக்கு இப்போ போகிற, அடுத்து இதே பள்ளியிலேயே 6வது வகுப்பு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். ஜெயஹிந்த். உச்சி மீது வாய்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. தேங்க்யூ. இந்திருநாட்டில் பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியரே. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் அதுவே பாரத நாட்டிற்கும் பாரத மாதாவிற்கும் பெருமை. நன்றி. உச்சி மீது வாய்ந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. தேங்க்யூ.